ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே ஹி அபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். பெரியாழ்வார் திருமொழியின் 4ஆம் பத்து 2ஆம் திருமொழி 2ஆம் பாசுரத்தை அனுபவிக்க நாம் மானசிகமாக அழகர் மலையை அடைகிறோம். திருமாலிருஞ்சோலை கள்ளழகரையே ராமனாக, கண்ணனாக, மற்ற அவதாரங்களாக அனுபவித்து பெரியாழ்வார் பாடி வருகிறார். இதுல முதல் பாசுரத்துல ராமனாக அழகரை அனுபவித்தார். 2வது பாசுரத்துல ராமன் மட்டும் இல்ல, கண்ணனும் அவனே ராமனும் அவனே என்பதை தெரிவிக்கிறார். அதுதான் 2வது பாசுரம். அப்ப கள்ளழகர் எதிரில் எழுந்துருளி இருக்கார். அவருக்குள்ளேயே நாம் ராமனையும் காணலாம், அவருக்குள்ளேயே கண்ணனையும் காணலாம். எப்படி? 2வது பாசுரம் பாருங்கள். வல்லாளன் தோளும் வாளரக்கன் முடியும் தங்கை பொல்லாத மூக்கும் போக்குவித்தான் பொருந்தும் மலை எல்லா இடத்திலும் எங்கும் பறந்து பல்லாண்டு ஒலி சொல்லா நிற்கும் சீர் தென் திருமாலிருஞ்சோலையே. வல்லாளன் தோளும் வாளரக்கன் முடியும் தங்கை பொல்லாத மூக்கும் போக்குவித்தான் பொருந்தும் மலை எல்லா இடத்திலும் எங்கும் பறந்து பல்லாண்டொலி சொல்லா நிற்கும் சீர் தென் திருமாலிருஞ்சோலையே. இப்போ முதல் 2 அடிகள் கண்ணன் ராமன் இருவருமே அழகர்ங்கிறதை காட்டுகிறார் பெரியாழ்வார். எப்படின்னா, வல்லாளன் தோளும், ஆளன் அப்படின்னா ஆண்மை மிக்கவன், ஆளுமை மிக்கவன், வீரம் மிக்கவன் அர்த்தம். வல்லாளன் அப்படின்னா வலிமையான ஆண்மை மிக்கவன். யாரை குறிக்கிறது என்றால் பாணாசுரன், 1000 தோள்கள் கொண்டவன். கண்ணன் என்ன பண்ணான்னா, பாணாசுர யுத்தத்துல அவனோடு போரிட்டு அவனுடைய 998 தோள்களை வெட்டி விட்டு 2 தோள்களோடு அவனை நிறுத்தினான் அல்லவா? அதான் வல்லாளன், வலிமையான ஆண்மை மிக்கவனான பெரும் வீரன் என்று போற்றப்பட்டவனான பாணாசுரன். அவனுடைய தோளும், அவன் தோள்களை துண்டித்தெடுத்தவன் கண்ணபிரான். இப்ப அப்படியே ராமனுக்கு வருவோம். ராமன் என்ன பண்ணான்னா, வாளரக்கன் முடியும். இங்க அரக்கன்கிறவன் யாருன்னா ராட்சசனாகிய ராவணன். வாள் அரக்கன், கையில ஒரு வாள் வச்சிருப்பானோ, சந்திரகாசம்னு அந்த வாளுக்கு பேரு. சிவபெருமானிடம் இருந்து வரமாக ராவணன் பெற்ற வாள். அந்த சந்திரகாசம் என்னும் வாளால் பெயர் பெற்ற அரக்கன் ராவணன். அவனுடைய முடியும் 10 தலைகளையும் கொத்து கொத்தாக அறுத்து கீழே தள்ளியவன். முடினா இங்க தலைன்னு அர்த்தம். அறுத்து தள்ளினவன் யாரு? ராமபிரான். அப்போ ஒத்தொத்தருக்கும் அவர் கொடுக்குற அடைமொழி பாருங்க. வில்லன் கேரக்டரை மேல தூக்கி பிடிச்சாதான் ஹீரோவோட பெருமை தெரியும்பா. அது போல பெருமாளால் அழிக்கப்பட்டவன்லாம் எப்படின்னா, பாணாசுரன் இருக்கானே வல்லாளன், அப்படி வலிமையான ஆண்மை கொண்டவன். ராவணன் இருக்கானே அவன் வாளரக்கன், சந்திரகாசம் வாழையே கையில் ஏந்தியவன். ஆனா எங்க பெருமாள் யாருன்னா, அவர்களே சும்மா அனாயாசமாக வல்லாளன் தோளும், அவன் தோளை வெட்டினார் பாணாசுரனுக்கு. இங்க வாளரக்கன் ராவணன் வந்தான், முடியும், அவன் தலையை வெட்டினார். இவ மட்டும் இல்ல, ஆண்கள் என்பதால் இவர்களை எல்லாம் வதம் பண்ணிட்டார். இன்னொரு பக்கம் சூர்பனகைன்னு ஊத்தி வந்தா, ராவணனுடைய தங்கை பெண். ஒரு பெண்ணை கொல்வதுங்கிறது மரபு கிடையாது. அதனால என்ன பண்ணான்னா, தன் தம்பி லக்ஷ்மணன் மூலம் அவ காது மூக்க மட்டும் அறுத்து விட்டான். அதைத்தான் மேற்கொண்டு தங்கை பொல்லாத மூக்கும் போக்குவித்தான். தங்கைனா யாரு? ராவணனுடைய தங்கையான சூர்பனகை. அவளுடைய பொல்லாத மூக்கும், அந்த மூக்கு அறுத்ததுக்கு அழகா பெரியாழ்வார் காரணம் சொல்றார். அந்த மூக்கு இருக்கே பொல்லாத மூக்காம். மூக்குக்கு என்ன பொல்லாத மூக்குன்னு சொல்ற அளவுக்கு என்னப்பா இருக்கும்? இதுக்கு பாருங்க, மணவாள மாமுனிகள் வியாக்கியானத்திலையும் கொடிய மூக்குங்கிறார். அதாவது இந்த மூக்கால மோப்பம் பிடிச்சு ஸ்மெல் பண்ணி பார்த்து எங்கெல்லாம் முனிவர்கள் இருக்கா, எங்கெல்லாம் நல்லோர்கள் இருக்கா, இவாளெல்லாம் துன்புறுத்தணும்னு நாய் மோப்பம் பிடிப்பது போல இந்த சூர்பனகை மூக்காலேயே மோப்பம் பிடிச்சு போயிட்டு இருந்தாலும். இன்னொன்னு காதால எங்கே நல்லோர்கள் இருக்கான்னு சொல்லு, நான் போய் அவளெல்லாம் கஷ்டப்படுத்தி அவ கஷ்டப்படுற அலறல் ஓசைய காதால கேட்டு சந்தோஷப்படுவேன்னு நினைச்சாலாம். அப்போ மோப்பம் பிடிச்சு நல்லோர்களை ஸ்பாட் பண்றா, அவளெல்லாம் கதற வச்சு காதால கேட்டு ரசிக்கிறா. அதனால அந்த கொடிய காது கொடிய மூக்கு அறுத்துடணும் இல்லையா? அதனாலதான் தங்கை பொல்லாத மூக்கும். இந்த இடத்துல காதை சொல்லலையே நினைக்க வேண்டாம், மூக்க சொன்னாலே காதையும் அறுத்தாருங்கிறது அண்டர்ஸ்டுட். இதை ஆகு பெயர்னு தமிழ்ல சொல்லுவா. மூக்கு என்பதை காதையும் சேர்த்து குறிப்பதாக கொள்ள வேண்டும். அதனால தங்கை பொல்லாத மூக்கும், ராவணன் தங்கையான சூர்பனகையின் பொல்லாத மூக்கையும் போக்குவித்தான். போக்குவித்தான்னா அழித்தொழித்தான் அர்த்தம். அப்ப பாணாசுரனுக்கு எதை போக்கினான்னா, தோளும், அவன் தோள்களை போக்கினான். இங்கே ராவணனுக்கு தலைகளை போக்கினான்.
சூர்பனகைக்கு மூக்கை போக்கினான், இப்படி போக்குவித்தான். பொருந்தும் மலை, அந்த பெருமாள் பொருந்தும் மலைனா பொருந்தி நிலைத்திருக்கும் மலையாம். இதுக்கு அழகா மணவாள மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார். அந்த வல்லாளன் தோளை துண்டித்தானே கண்ணன், 125 வருஷம் பூமியில இருந்துட்டு புறப்பட்டு போயிட்டான். இந்த வாளரக்கன் முடியையும் தங்கை மூக்கையும் அறுத்தானே ராமபிரான், 11,000 வருஷம் பூமியில இருந்துட்டு புறப்பட்டு போயிட்டான். ஆனா அந்த ராமனும் கண்ணனும் பொருந்தும் மலைனா எத்தனை யுகங்கள் ஆனாலும் இங்கிருந்து அகல மாட்டேன்னு திருமாலிருஞ்சோலையிலே எழுந்தருளி இருக்கிறான் அந்த எம்பெருமான். அதனால அவதாரங்கள்ங்கிறது ரொம்ப அழகா காட்டுறார் மாமுனிகள். தீர்த்தம் பிரசாதித்து விட்டு செல்வது, வருவார், வருவது போல வந்துட்டு புறப்பட்டு போயிடுவார். ஆனா அர்ச்சாவதாரம் திவ்ய தேசம்ங்கிறது அந்த மாதிரி கிடையாது. எப்போதும் நிலைத்திருந்து உறுதியாக அடியார்களுக்கு அனுகிரகம் பண்ணக்கூடிய இடம் பொருந்தும் மலை. அந்த பெருமாள் எழுந்தருளி இருக்கும் மலைதான் திருமாலிருஞ்சோலைன்னு சொல்லக்கூடிய அழகர் மலை. அங்க எப்படி திருமாலிருஞ்சோலை இருக்குன்னா, எல்லா இடத்திலும் எங்கும் பறந்து பல்லாண்டொலி செல்லா நிற்கும். திருமாலிருஞ்சோலை அழகர் மலைக்கு பார்த்தா எல்லாரும் அழகருக்கு பல்லாண்டு, அழகருக்கு பல்லாண்டு, பெருமாள் நன்னா இருக்கணும், பெருமாள் நன்னா இருக்கணும்னு மங்களாசாசனம் பண்ணி வாழ்த்தறாளாம். பொதுவா இது யார் பண்ணுவா? நம்ம பெரியாழ்வார் தான் பாடுவார் பெருமாளுக்கு பல்லாண்டு பல்லாண்டுன்னு. ஆனா அழகர் மலையில பாட்டை நன்னா கவனிங்கோ, எல்லா இடத்திலும், அழகர் மலையில உள்ள ஒவ்வொரு இடத்திலும், நீங்க மலை உச்சிக்கு போனாலும் பல்லாண்டு பல்லாண்டுங்கிற சத்தம் கேட்குமா, மலை தாழ்வரைக்கு போனாலும் பல்லாண்டு பல்லாண்டு சத்தம் கேட்குமா, கோவில் பக்கம் போனாலும் பல்லாண்டு ஒலி கேட்குமா, நூப்புற கங்கை கரைக்கு போனாலும் பல்லாண்டு ஒலி கேட்குமா. அதான் எல்லா இடத்திலும், அழகர் மலையில் உள்ள இடங்களில் எல்லாம் எங்கும் பறந்து, அதாவது மலை முழுவதும் பரவின்னு அர்த்தம். பறந்துன்னா இந்த இடத்துல பெரியரா இல்ல, சின்னரா. பறந்துன்னா பரவின்னு அர்த்தம், மலை முழுக்க பரவி. மலை ஏற்கனவே எல்லா இடத்திலும்னு சொல்லியாச்சு, அப்புறம் எங்கும் பறந்துன்னு வேற இருக்கேன்னா அதுக்கு மணவாள மாமுனிகள் அழகா வியாக்கியானம் பண்ணார். அது அப்படி புரிஞ்சுக்க கூடாது. இந்த எங்கும் பறந்துன்னா எங்கிருந்து அடியார்கள் எந்த மனநிலையில் வந்தாலும் அவளும் அழகருக்கு பல்லாண்டு பாடிடுறாளாம். இப்போ ஒருத்தர் எனக்கு வேலை கிடைக்கணும்னு கேட்டு அழகர்கிட்ட வரார், இன்னொருத்தர் பணம் வேணும்னு கேட்டுன்னு வரார், இன்னொருத்தர் மோட்சம் வேணும்னு கேட்டுன்னு வரார், இன்னொருத்தர் இந்த லோகத்துல வாழும் போதே நல்லா பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும்னு கேட்டுன்னு வரார், இன்னொருத்தர் ஒரு கல்யாணம் ஆகணும்னு வேண்டி வரார். இப்படி பலதரப்பட்ட மக்கள் வருகிறார்கள்னு வச்சுப்போம். எல்லாருமே அழகர் மலைக்கு வந்து அழகரை சேவிச்சா அவ பிரார்த்தனையை அழகர் நிறைவேற்றுவார். அது அப்புறம் அழகரை பார்த்த மாத்திரத்துல பிரார்த்தனைய மறந்துட்டு பல்லாண்டு பாடிடுறாளாம். அதனாலதான் எல்லா இடத்திலும் எங்கும் பறந்துனா அழகர் மலை முழுக்க எல்லா இடத்திலும் பரவி, நீ என்ன பிரார்த்தனையோடு வந்தாலும் அதை கூட மறந்துட்டு இவ்வளவு அழகா இருக்காரு அழகர், இவர் நன்னா இருக்கணும், பல்லாண்டு அப்படின்னு பாடக்கூடிய அளவுக்கு பல்லாண்டோலி செல்லா நிற்கும். செல்லா நிற்கும்னா செல்லும்னு அர்த்தம், அதாவது பறந்து செல்லுமோட சேர்த்துக்கணும். எங்கும் பறந்து செல்லா நிற்கும்னு சேர்த்துருங்கோ. அப்ப பல்லாண்டொலிய முன்னாடி கொண்டு வந்துருக்கோ. பல்லாண்டு ஒலியானது, பல்லாண்டு ஒலினா என்ன? மங்களம், அழகருக்கு வெற்றி, அழகருக்கு ஜெய ஜெய, போற்றி, மங்களம் உண்டாகுக, பல்லாண்டு. இந்த ஒலி எல்லா இடத்திலும், எல்லா இடத்திலையும் இருக்கு. எங்கும் பறந்து செல்லா நிற்கும், எல்லா இடங்களிலும் பறந்து செல்கிறது. ஏன்னா வரவா அத்தனை பேரும் அழகருக்கு பல்லாண்டு பல்லாண்டுன்னு பாடிட்டு இருக்கா. இப்படிப்பட்ட செல்லா நிற்கும், இப்படி பறந்து செல்லக்கூடிய, சீர்னா பெருமைன்னு அர்த்தம், சீரும் சிறப்பும்னு தமிழ்ல சொல்றோம் இல்லையா, அப்படிப்பட்ட சிறப்பு மிக்க தென் திருமாலிருஞ்சோலையே, தெற்கு திசையில் உள்ள அழகான அழகர் மலை. எல்லாரும் பல்லாண்டு பாடுறாளாம். எதுக்கு பல்லாண்டு பாடுறான்னா, அன்றைக்கு பாணாசுரனுடைய தோள்களை துணித்தாயே, அதற்கு பல்லாண்டு. ராவணனுடைய தலைகளை வெட்டினாயே, அதற்கு பல்லாண்டு. சூர்பனகை மூக்கை அறுத்தாயே, அதற்கு பல்லாண்டு. எல்லாம் இப்போது பல்லாண்டு பாடிக்கொண்டிருக்கக்கூடிய திருத்தலம் தான் திருமாலிருஞ்சோலை என்னும் அழகர் மலைங்கிறத 2ஆம் பாட்டில் காட்டுகிறார். வல்லாளன் தோளும் வாளரக்கன் முடியும் தங்கை பொல்லாத மூக்கும் போக்குவித்தான் பொருந்தும் மலை. எல்லா இடத்திலும் எங்கும் பறந்து பல்லாண்டு ஒலி சொல்லா நிற்கும் சீர் தென் திருமாலிருஞ்சோலையே. வல்லாளன் தோளும் வாளரக்கன் முடியும் தங்கை பொல்லாத மூக்கும் போக்குவித்தான் பொருந்தும் மலை. எல்லா இடத்திலும் எங்கும் பறந்து பல்லாண்டொலி சொல்லா நிற்கும் சீர் தென் திருமாலிருஞ்சோலையே. வலிமையான ஆளுமை கொண்ட பாணாசுரனின் தோள்களையும், வாழ் கொண்ட அரக்கனாகிய ராவணனின் தலைகளையும், அவன் தங்கையான சூர்பனகையோட பொல்லாத மூக்கையும் அறுத்தொழித்தானே, அந்த எம்பெருமான் பொருந்தி இருக்கும் மலைதான் எல்லா இடத்திலும் எங்கும் பறந்து செல்லும்படியாக பல்லாண்டொலி கேட்கக்கூடிய அழகர் மலை என்னும் திருமாலிருஞ்சோலை மலை என்பது இதற்கான திரண்ட பொருள். ஒரு சில அர்த்தம் காட்டும் போது
வல்லாளன் தோள்ங்கிறதையும் ராவணன்னு சொல்லலான்னு காட்டியிருக்கா. அப்படி அர்த்தம் கொண்டாலும் ஒன்றும் பாதகம் இல்லை. இப்போ வல்லாளன் வலிமையான ஆளுமை கொண்ட ராவணன், தோளும் அவனுடைய 20 தோள்களையும், வாளரக்கன் அவனே ராவணன் வாழ் கொண்ட அரக்கன், முடியும் 10 தலையும். அப்போ மொத்தமா வல்லாளன் தோளும் வாளரக்கன் முடியும்னு ராவணனுடைய 20 தோள் 10 தலை என்றும் அர்த்தம் கொள்ளலாம். அப்படியும் வியாக்கியானங்கள் உண்டு. அடியன் சொன்ன அர்த்தம் இருக்கே, இது காஞ்சி பிரதிவாதி பயங்கரம் சுவாமியோட திவ்யார்த்த தீபிகையில காட்டியிருக்கார். இப்ப இதுல என்ன சுவாரஸ்யம்னா, போன பாட்டுல ராமனாக மட்டும் அனுபவிச்சார், இந்த பாட்டுல ராமன் கண்ணன் இருவராக அனுபவிச்சாருங்கிற அந்த சுவாரஸ்யம் இருப்பதால் இந்த பாடத்தை இட்டு சொன்னோமே ஒழிய, அதாவது இந்த ஆழ்வார் பாசுரங்கள் எல்லாமே ஒரு விதமான அனுபவம் தான். அனுபவம்ங்கிறது அவரவருடைய பக்திக்கு ஏற்றபடி, ஆனா மூல சித்தாந்தத்துக்கு விரோதம் இல்லாதபடி அனுபவிக்கணும். ஏன்னா அவாவா இஷ்டத்துக்கு சொல்றேன்னு அர்த்தம் சொல்லிட்டாலும் தோஷமா போயிடும். அதனால பெரியோர்கள் காட்டின வழியில இப்படி அனுபவிப்பதுல எந்தவித தவறும் கிடையாது. அதனால இந்த அர்த்தத்தை நாம சொன்னோம். இனி அடுத்த பாசுரத்திலும் அழகருடைய அனுபவம் தொடரும். இந்த பாட்டுக்கு அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம்: The Lord who destroyed the shoulders of Banasura, heads of the wicked Ravana and the wicked nose of his sister, now dwells in Thirumalirunjolai, where the sound of Mangala Shasanam vibrates all over the hill from all sides என்பது இதற்கான ஆங்கில வடிவம். இனி அடுத்த பாசுரத்திலும் அழகரின் அனுபவம் தொடரும். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம். வல்லாளன் தோளும் வாளரக்கன் முடியும், தங்கை பொல்லாத மூக்கும் போக்குவித்தான் பொருந்தும் மலையே. வல்லாளன் தோளும் வாளரக்கன் முடியும், தங்கை பொல்லாத மூக்கும் போக்குவித்தான் பொருந்தும் மலையே. எல்லாவிடத்திலும் எங்கும் பறந்து பல்லாடொலி செல்லா நிற்கும் சீர்த்தன் திருமாலிருஞ்சோலையே. எல்லாவிடத்திலும் எங்கும் பறந்து பல்லாடொலி செல்லா நிற்கும் சீர்த்தன் திருமாலிருஞ்சோலையே. தென் திருமாலிருஞ்சோலையே